ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே பெட்ஸ் அண்ட் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டு வந்தார், டூயல் இமேஜ் ப்ராப்ளம் வருது ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ அதை எப்படி சரி பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம். அதே போல் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் டிவி அனுப்பியிருந்தார், அவர்துலேயும் டபுள் இமேஜ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி சரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிவி தான் நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தா நம்ம டிவி. பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டூயல் இமேஜ் வருது. இது வீடியோகான் 32 இன்ச். ஸோ இந்த டூயல் இமேஜ் ப்ராப்ளம் எதனால் வருது, ஏன்னா இது இப்போ வர டிவியில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டிகான் போர்டு இருக்கிறதில்ல, செப்ரேட்டாக எஸ்எம்பிஎஸோ இல்லை மதர் போர்டோ இருக்கிறதில்ல, எல்லாமே காமனாக ஒரே போர்டில் கொடுத்துட்றாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவும் நார்மலாக தான் இருக்குது. அதாவது எந்த ஒரு பெரிய இதுவும் இல்லாமல் ஜஸ்ட்டு டிஸ்பிளே பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டிப்பில் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூனிவர்சல் போர்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ யூனிவர்சல் போர்டு இந்த டிஸ்பிளே எடுத்து இன்னொரு டிவிக்கும் கரெக்டாக லைன் பார்த்து கொடுக்கலாம். ஸோ நம்ம இதில் செக் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 செப்பரேட் லைன் இருக்கும், அதாவது LC1 LC2ன்ட்டு. ஸோ அதை செக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பவர் மீட்ரு எடுத்து வச்சு செக் பண்ணிங்கன்னா, மீட்ரு டிசி வோல்டேஜில் வச்சுட்டு செக் பண்ணிங்கன்னா வராது. டிவியை ஆன் பண்ணிக்கணும். ஸோ பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணணும். நார்மலாக நீங்கள் மீட்ரு வச்சு பார்த்தீங்கன்னா லைன் வராது, ஏன்னா அதுக்கு தேவையான டிசி சப்ளை போர்டுக்கு தரணும். ஸோ இப்போ நம்ம டிவியை ஆன் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு ஆன் பண்ணாமல் செக் பண்ணோம். இப்போ ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணுவோம், அதாவது LC1 LC2 செக் பண்ணுவோம். ஸோ இதே தான் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்க அதே வீடியோ மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு ரைட் சைடு செக் பண்ணோம், நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு செக் பண்ணோம். ஸோ இது இப்போ பொறுமையாக தான் செக் பண்ண முடியும். டைமிங் அதிகமாக இருக்கும், ஏன்னா ஒரு சின்ன ஃபால்ட்டு சின்ன இது கூட இதுவாகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் டிஃப்ரெண்ட் ஆகிறது தெரியும். அதாவது மைனஸில் போயிட்டு திருப்பி ப்ளஸ் ஆகும். அதே போல் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் LC2வையும். ஸோ சேம் ப்ராப்ளம் வருது. ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை, அதாவது உங்களுக்கு அப்படி LC1 LC2 தெரியலனா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து 16வது லெக்கு LC1, 17வது லெக்கு LC2. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அது அந்த 2 லைனை மட்டும் டிஃப்ரென்ஷியல் பண்ணி காட்டியிருப்பாங்க. அதாவது அது ஸ்டிப்லேருந்து உள்ளே அப்படியே ஊற்று பார்த்தீங்கன்னா 2 லைன் மட்டும் செப்பரேட்டாக போகும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த 2 லைனில் ஒவ்வொரு லைனாக கட் பண்ணி செக் பண்ணிவிட்டு டிவி ஆன் பண்ணி டிஸ்பிளேவில் பார்க்கணும் அந்த டூயல் இமேஜ் போதான்ட்டு. நம்ம எப்படி ஸ்டிப்பில் செக் பண்ணுறோமோ, ஒரு ஸ்டிப் எடுத்து விட்டுட்டு லைன் வருதா, இல்லை இன்னொரு ஸ்டிப் எடுத்து விட்டுட்டு லைன் வருதான்னு செக் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த லைனை கட் பண்ணி செக் பண்ணணும். ஸோ நீங்கள் கட் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு அதை சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கணும். அதே போல் நீங்கள் டிவி நான் பார்க்க போகிறேன்னா ஒரு மல்டிமீட்ரு வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா மல்டிமீட்ரு ரொம்ப அவசியம். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 200 தான் வரும். ஸோ நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஸ்டோரில் கேட்டிங்கன்னா 200 தான் வரும். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இதுவாகலை. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நான் டிவி ஆன் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு லைன் மறையலை. அதோட்டு என்ன பண்ணுறேன்னா, இப்போது என்னோடய ரைட் சைடு இருக்க ஸ்டிப்பை சேம் இதே போல் தான் இருக்கும். ஸோ அதில் இருக்க ஒவ்வொரு லைனாக கட் பண்ணி செக் பண்ண போகிறோம். இப்படி இந்த மாதிரி நம்ம செக் பண்ணும்போது சில இதில் வீடியோவில் ரெசிஸ்டார் ரிமூவ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரெசிஸ்டார் ரிமூவ் பண்ணியும் இதை சக்ஸஸ் பண்ணலாம். ஆனால் ரெசிஸ்டார் நான் இந்த இது பண்ணும்போது ரெசிஸ்டாரை ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகிடுச்சுன்னா, டிஸ்பிளே ஃபுல்லாகவே பிளாக்காக ஆகிடுச்சு. அதாவது இமேஜே ஃபுல்லாக தெரியலாமல் போயிடுச்சு. அதோடு என்ன பண்ணான்னா, அந்த ரெசிஸ்டாரை நீங்கள் எது கட் பண்ணாலும் அதை திரும்பி ஜாயின் பண்ணுற மாதிரி இது பண்ணிக்கோங்க. நான் அந்த ரெசிஸ்டாரை திரும்பவும் வச்சுட்டு இமேஜ் கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் இந்த சைட்லேருந்து, அதாவது அதே போல் தான் 16வது லெக்குக்கு அப்புறம் இருக்க 17, 18, 19 அந்த மாதிரி ஒவ்வொரு லெக்கை தான் ட்ரை பண்ணின்னு போகணும். ஸோ இது கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். கட் பண்ணிவிட்டு நல்லா லப்பர் வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்போ தான்
இதில் இருக்க இந்த எனாமல் கோட்டிங்க்கு கீழே தான் வந்து காப்பர் கோட்டிங் இருக்கும், காப்பர் ஒயரிங் இருக்கும். ஸோ அது லைட்டாக நம்ம கிராக் பண்ணும்போது தூள் ஆகிடும். அது எதெல்லாம் பட்டதுன்னா ஷார்ட் ஆகும். உங்களுக்கு மைன்யூட் பார்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒவ்வொரு பார்ட்ஸ்லேயும் வந்து வோல்டேஜ் வந்து இதுவாகும். ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தண்ணி வந்து நார்மலாக போயிட்டு இருக்கும்போது நடுவில் நம்ம கை வச்சோன்னா அப்படியே ஒரு மாதிரி ரவுண்ட் அடிக்கும் பாருங்கள். அதனால தான் இந்த டூயல் இமேஜ் ப்ராப்ளம் வரும். நார்மலாக வந்து போயிட்டே இருக்கும்போது ரெசிஸ்டார்லேயே இல்லை லைன்லேயே வந்து வோல்டேஜ் டிஃப்ரெண்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அதோடு தான் வந்து அந்த செப்பரேட் லைனை மட்டும் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்க ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லைனை கட் பண்ணிவிட்டு டிவி ஆன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 2வது லைனை கட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நீங்கள் ஒன்றா தான் கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணதை டக்குன்னு ஜாயின் பண்ண தேவை. கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை ஓகே ஆகலை, எனக்கு வேறு ப்ராப்ளம் வருதுன்னா கண்டிப்பாக அதை வந்து பொறுமையாக ஜாயின் பண்ணணும். நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ நான் கட் பண்ணிவிட்டு டிவி ஆன் பண்ணேன். ஃபஸ்ட்டு 2 லெக்கை கட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த டூயல் இமேஜ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ 2 லெக்கு கட் பண்ணி முடிச்சாச்சு. 3ஆவதாக வந்து ஒரு லெக்கை கட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இமேஜில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி செப்பரேட்டாகவே தெரியும் அந்த லெக்கெலாம். ஸோ 3வது லெக்கை கட் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து டிவி நார்மல் ஆகிடுச்சு. அப்போ பார்த்ததுக்கும் இப்போ இருக்க பக்கத்தில் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு ரெசிஸ்டார் எடுத்தேன்னு சொன்னேன்ல, அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த போர்டில் வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இந்த நான் கட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோடய ரைட் சைடில் இருக்கிறத கட் பண்ணியிருக்கேன். அதாவது சென்டர்லேருந்து 2 சைடு தனித்தனியாக பிரியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 16வது லெக்கு 17, 18 அந்த மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு ரெசிஸ்டார்னால் ஐசி பக்கத்தில் இருக்க ரெசிஸ்டாரை எடுத்துட்டேன். அதனால் வந்து பிளாக் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ திரும்பவும் அந்த இது வச்சோன்னே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த எல்இடி எல்சிடி டிவியை பொறுத்த வரைக்கும் நார்மல் ப்ராப்ளம் வரும். ஸோ நம்மளுக்கு டைமிங் தான் அதிகமாக எடுக்கும். சின்ன மைனூட்டான ப்ராப்ளம் தான் இருக்கும், ஆனால் டைமிங் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக மல்டிமீட்டர் வச்சுங்க. ஸ்மால் சைஸ் வந்து 12 வோல்ட் சால்ட்ரிங் ஒன்று வச்சுங்க. ரெண்டுத்தோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 தான் வரும். ஸோ நீங்களே வச்சு செக் பண்ணலாம். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஓனாக பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் அந்த டிவியோட இது ரிப்பேரிங் காஸ்ட் வந்து கம்மியாகவும் உங்களுக்கும் நல்ல நாலேஜ் வரும். தயவு செஞ்சு இந்த காப்பி கலர் ஸ்டிப்பில் மட்டும் கையோ இல்லைனா தின்னரோ பெட்ரோலோ போட்டுறாதீங்க. அது ஜஸ்ட் ஒட்டின்னு தான் இருக்கும். அது பிச்சுக்கிட்டு வந்துடுச்சுன்னா நம்ம பாண்டிங்க்கு வந்து தனியாக பாண்டிங் பண்ணணும். அதுக்கு வந்து ஹெவி காஸ்ட் ஆகும். டிஸ்பிளே வந்து பாண்டிங் பண்ணும்போது டேமேஜ் ஆகிடுச்சுனாலும் இது பண்ணுவோம், காஸ்ட் அதிகமாகும். ஸோ அந்த காப்பி கலர் ஸ்டிப்பை டச் பண்ணாதீங்க. அதே போல் இங்கே சுற்றி இருக்க ரெசிஸ்டாரை வந்து எதுவும் டேமேஜ் பண்ணாதீங்க. உங்களால் எடுக்க முடியும்னா தாராளமாக எடுங்க. திரும்ப ரீசால்டிங் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். இல்லைனா அதில் எதுலேயும் கை வைக்காது. ஜஸ்ட் இந்த லைனை மட்டும் நீங்கள் கோட்டிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க. ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இதில் வந்து எந்த இதுவும் சின்ன சின்ன துகள்களும் இன்னொரு இடத்துல போய்ட்டு ஷார்ட் பண்ணாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு டிவியும் சரி ஆகிடுச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.